யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமேன். கர்த்தராகிய இயேசு நம்முடைய ஜனங்களை பார்த்து, சீசர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானே திராட்சை செடி என்கிறார். பிற்பாடு நீங்கள் கொடிகள். நீங்களும் நானும் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்து இருக்கும்போது அவர் என்னிலும் நாம் அவரிலும் நிலைத்து இருக்கும் போது, இந்த நிலைத்து இருக்கிற அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து வருகிறார்கள், சபைக்கு வருவார்கள், ஆனால் நிலைத்து இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் குடும்பமாய் சபைக்கு செல்கிறார்களா? சபையில நிலைத்திருக்கிறார்களா? ஊழியத்திலே நிலைத்திருக்கிறார்களா? உபவாச கூட்டத்திலே நிலைத்திருக்கிறார்களா? இரவு ஜெபத்திலே நிலைத்திருக்கிறார்களா என்பதை பார்க்கும்போது, சுவிசேஷ ஊழியத்திலே நிலைத்திருக்கிறார் என்பது அவர்களாகவே வருகிறார்கள், அவர்களாகவே போகிறார்கள். ஆனால் சில பேர் மாத்திரமே நிலைத்திருக்கிறார்கள். ஏன் சில பேர் மாத்திருக்கிறார்கள், மீதி பேர் இல்லை என்றால், அவர்கள் தேவனை அல்லாமல் ஊழியம் செய்கிறார்கள். இயேசுவை அல்லாமல் சுய பலத்திலே செய்கிறார்கள், சுய ஞானத்திலே செய்கிறார்கள், சுய அறிவிலே செய்கிறார்கள், தன்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல செய்கிறார்கள், எனக்கு எல்லாம் தெரிகின்ற அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு வார்னிங் கொடுக்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவே சொல்லிட்டார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்போ நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வசதி நம்ம செலவிடும் போது, தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நாம் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறோமா என்று நாம் அனுதினமும் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தாதான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இல்லை என்னால் கனிகள் கிடையாது. மரம் இருக்கும், கொடி இருக்கும், இலைகள் இருக்கும், ஆனா அதுல கனிகள் இருக்காது. அதுலயே நல்ல மரமும் இருக்கிறது, கெட்ட மரமும் இருக்கிறது. மத்திய 12:33 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்போ அந்த மரம் எதனால் நீங்கள் அறிவீர்கள் என்றால், கனிகளினாலே தான் அறியும். மரத்தை பார்க்கலாம், வளர்ந்துட்டு இருக்குது, பசுமையா இருக்குது, இலையோடு இருக்குதுன்னு பார்க்கலாம், அதுல கனி இருக்குதா என்றது சில நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும், உடனே தெரியாது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த கால வேளையிலே இயேசுவில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்ப நீங்களும் நானும் தன்னை இச்சையாய் ஊழியம் செய்வதல்ல, தன்னை இச்சையாய் போய் எதனாலும் செய்வதல்ல. இயேசு என்ன சொல்லுகிறாரோ, பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதுதான் ஊழியம், அதன்படி வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதன்படி தேவனுடைய ராஜ்யத்தை செய்வதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மக்களை திடப்படுத்துவது, ஆயத்தப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவது. எப்பொழுது என்றால் இயேசுவில் நிலைத்திருக்கும் போது. அப்போ இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நானும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால், இது கடைசி காலங்களிலே கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்றால் அந்த கொடி என்பது செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இயேசு சொல்லுகிறார், அது கொடி இணைக்கப்படவில்லை என்றால் அது வெயில் காய்ந்த போது எரிந்து போய்விடும், காய்ந்து போய்விடும், உலர்ந்து போய்விடும். அது எதற்கு முடிவு என்றால் எரிக்கப்படுவதற்கு. காரணம் ஏன் உலர்ந்து போவதென்றால், அந்த செடியிலிருந்து அதற்கு தண்ணீர் வருவதில்லை. அந்த கனெக்ஷன் கட்டா இருக்கும், ஆனா அதோடு இணைஞ்சுதான் இருக்கும். பாருங்க, சில மரத்துல எல்லாம்
சில கிளைகள் காஞ்சி போய் ஒரு பக்கம், சில இடத்துல தான் நல்லா இருக்கும், ஒரு சிலத்துல காஞ்சிருக்கும். உடனே அது என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டிடுவாங்க. அது போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்குள்ள இல்லைன்னா நாமும் வெட்டப்பட்டு எரிக்கப்பட உலர்ந்து போகப்படப்பட்டு போய்விடுவோம். ஆகவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இயேசு என்ற அந்த செடிக்குள்ளாகத்தான் இந்த பூமியிலிருந்து சத்தான நீர் மேலே கொடிகளுக்கு வருகிறத தவிர கொடியிலிருந்து செடிக்கு போவதில்லை. ஆகவே தான் நீங்கள் நானும் அவரத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள்ளாக இருக்கும் போதுதான் நாம் மற்றவங்களுக்கு கனி கொடுக்கிறவராய், தேவனுக்கு கனி கொடுக்கிறாய், அவருடைய சித்தத்தை செய்வதாய் இருப்போம். முதலாவது ஒரு காரியம், கலாத்தியர் 2:5 நம்ம வாசிக்கும் போது, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். எப்படி நாம் கனி கொடுக்க முடியும், எப்படி இருந்தால் நாம் கனிகளை கொடுக்க முடியும் என்பது இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சத்தியம் தான் உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா நிலைச்சிருக்கணும். முதலாவது இந்த சுவிசேஷம், இயேசு குறித்த சுவிசேஷம், இயேசு ஏன் வந்தார், எதற்காக வந்தார், ஏன் மரித்தார், எப்படி உயிர்த்தார், மறுபடியும் எப்படி உயிரோடு போனார், மறுபடியும் எப்படி வருவார், எப்படி நம்மளாம் கொண்டு போற சுவிசேஷத்தின் சத்தியம். இந்த பூமியில மனுஷகுமார் வந்ததுக்கு என்னெல்லாம் காரணங்கள் உண்டு என்பது, அந்த சத்தியத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும், நம் இருதயத்தில் வைக்க வேண்டும். இரண்டாவது காரியம், 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கும் போது, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்போ இரண்டாவது காரியம், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கேட்ட சுவிசேஷ சத்தியத்தை கேட்டவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நம்ம அநேக வேலையில ஜெபிக்கிறோம், அது நமக்கு சில வேலையில நடக்காது. நமக்கு தெரியும் உடனே நடக்கல, ஆனா கர்த்தருக்கு தெரியும் எப்போ அதை கொடுத்தா நமக்கு சரியான காரியங்கள் நடக்கும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனா நம்ம சில வேலையில அவசரப்படுவோம், எனக்கு இப்பவே கிடைக்கணும், இப்பவே அது வேணும், இப்ப இதை செய்யணும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருப்போம். ஆனால் தகுந்த காலத்திலே கர்த்தர் தீர்மானத்தின்படி நமக்கு கொடுப்பார். ஆகவே நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும், மறந்து விடக்கூடாது. ஆகவே விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே இவளை கேட்கிறோம் அவளை பெற்றுக்கொள் என்று வசனம் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம் விசுவாசத்திலே என்ன பண்ணணும், நல்ல நம்பிக்கையோடு இருக்கணும், அதில் நிலைத்து இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் மூன்றாவதாக அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கும் போது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகிறோம், கனி கொடுக்கிற வாழ்க்கை என்ன வாக்குன்னா, சீஷருடைய மனதை திடப்படுத்தணும். நம்முடைய மனது திடமா இருக்கணும், அப்பப்ப வடிவி போகக்கூடாது. இங்கே கொஞ்சம் நேரம் வந்தவன் ஒரு அனல், வெளியே போனவன் ஒரு அனல், வீட்டுக்கு போன ஒரு அனல், சபையில போன ஒரு அனல், ஆபீஸுக்கு போன ஒரு அனல், இப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாம், சத்திய வசனத்தை கேட்ட நாம், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற நாம் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். நம்ம மனது ஒரே சீரா இருக்க வேண்டும், ஒரே சிந்தனையா இருக்க வேண்டும். அந்த சிந்தனை பிலிப்பியர்ல சொன்ன பிரகாரம் 2:5 பிரகாரம் இயேசுவிலே சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் வருகிற பாடுகள், வருகிற உபத்திரங்கள், வருகிற சோதனைகளை ஜெயித்து கடந்து போக முடியும். அதை கனி கொடுக்கிறதாய் மாறும். அல்லேலூயா. நான்காவதாக யோவான் 8:31 வாசிக்கும் போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றார், அவரை விசுவாசித்துட்டோம், இப்ப நிலைத்திருக்கிறோம். ஆனா அவர் சொல்ற, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வருது. விசுவாசியா இருக்கிறோம், எப்பன்னா வசனத்தை கேட்கிறோம். இப்போ ஏசல் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் கொடுத்த உபதேசம் நிலைத்திருக்கும் போது, அதிலேயே இருந்து நடக்கும் போது, அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கும் போது, அந்த வசனங்களை கீழ்ப்படிந்து நடக்கும் போது, தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமா நடக்கும் போது, நாம் யாராய் மாறணும் என்றால் அவருடைய சீஷர்களாய் மாறி இருக்கிறோம். அவருடைய சீஷர்களாய் மாறி இருக்கிறோம். அப்போ சீஷர்களாய் மாறி இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? இப்போ இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருக்கும் போது
சில காரியங்கள் நம்ம வரும். அது என்ன தான் வருதுன்னா, சங்கீதம் 37:27 வாசிக்கும் போது, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்பதான் என்றைக்கு நாம் நிலைத்திருப்போம். இல்லாட்டி கொஞ்ச நேரம் தான் இருப்போம். அப்போ கனி கொடுக்கிற நாம் நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, உபதேசத்தை கேட்டு பரிசுத்தமான இருக்கிற நாம், சீஷரா இருக்கிற நாம், நம்ம எதை தொடரணும்னா தீமை நம்மை விட்டு விலகணும். தீமை நம்ம தொடரக்கூடாது. முற்காலத்துல நம்ம இருந்தோம், இயேசு அறியாத காலத்துல நம்ம நடந்தோம். தீமையோடு நடந்தோம், துன்மார்க்கமா நடந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், இருள் பிள்ளைகளா இருந்தோம். ஆனால் இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாம், விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற நாம், மனதை திடப்படுத்தி இருக்கிற நாம், சீஷரா இருக்கிற நாம் எதை செய்யக்கூடாது என்றால், தீமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு தீமை செய்கிற எண்ணம். ஒருவேளை நம்ம பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், இல்ல அதிகாரிக்கு கீழே இருக்கலாம். ஆனா நமக்குள்ள மற்றவங்களுக்கு தீமை செய்கிற எண்ணம் வரக்கூடாது. அதை விட்டு விலகணுமா. அந்த பாதை நமக்கு இருக்கக்கூடாது. ஏன், நம்ம எந்த பாதையில போறோம்? சத்திய பாதையில போய் கொண்டிருக்கிற நமக்கு தீமையான பாதை வந்து விடக்கூடாது. அதை விட்டு விலகி நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது இன்னைக்கு முதல்ல என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆறாவதாக நீதிமொழிகள் 12:19. சத்தியத்தை கேட்கிறன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும். அப்போ நம்முடைய வாயில வர வார்த்தைகள் சத்தியத்தை பேசுகிற வார்த்தைகளாய், உதடுகளாய் இருக்க வேண்டும். துன்மார்க்கமான பேச்சு, ஆணவமான பேச்சு, இப்படி மற்றவங்களை புண்படுத்துகிற பேச்சு, மற்றவங்களுடைய மனதை உடைக்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ள வரக்கூடாது. அவர்களை தேற்றுகிற உதடுகளா இருக்கிறோம். அந்த உதடுகள் சத்தியத்தை மாத்திரம் தான் பேசணும். நாம் கிறிஸ்தவனா இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளை இருக்கிற நாம், நம்ம உதடத்துல இருந்து, நம்ம வாயிலிருந்து என்ன வர வேண்டும்? சத்திய வார்த்தைகள், சத்திய உதடுகள் நமக்குள்ள இருக்க வேண்டும். அது ஏதோ கொஞ்ச நேரம் அல்ல, கொஞ்ச நாள் அல்ல, சபைக்கு வரும்போது மாத்திரம் சத்தியத்தை பேசுவதல்ல, அது எப்போது நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் போது நாம் கனிகளை கொடுக்கலாம் இருப்போம். ஏழாவதாக எரேமியா 23:22 வாசிக்கும் போது, அவர்கள் என் ஆலோசனையில் நிலைத்திருந்தார்களே ஆனால். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு சில கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், மற்ற தேவைகள் இருக்கும்போது மனிதர்களிடத்துல போய் ஆலோசனை சொல்லுகிறோம், கேட்கிறோம், மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம். நல்லதுதான், கேட்கிறது நல்லதுதான். அதுக்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்துல உங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை நீங்கள் கேட்பீர்கள். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் வர வேண்டும். எடுத்த உடனே நமக்கு ஏதோ தேவை, உடனே மற்றவர்களுக்கு போன் அடிச்சு கேட்கிறோம், எந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்கிறோம், அந்த ஊழியக்காரர் இல்ல. நீங்க முதலாவது உங்க வீட்டுல உட்கார்ந்து முழங்கால் படிட்டு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்க எங்க போனோம், என்ன பண்ணணுன்றத அவரிடத்துல நீங்க போகும்போது அவரே உங்களை வழி நடத்துவார். அவரே உங்களை சரியான பாதை நடத்துவார். நாம் தேவனுடைய ஆலோசனை நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வழி தவற மாட்டோம். வழி தவறலன்னா அந்த கனி கொடுக்கலா இருப்போம், அந்த கனி நிலைத்திருக்கதா இருக்கும். எட்டாவதாக லூக்கா 22:28 வாசிக்கும் போது, சோதனைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சோதனைகளிலே நாம் என்ன பண்றோம்? விழுந்து விடக்கூடாது. அடிக்கடிக்கு ஒரு சோதனை, அந்த சோதனைகளில் நாம் தப்பி போகும்படிய போக்கையும் உண்டாக்குவார். ஆகவே சோதனை வந்து சில பேர் விழுந்துருவாங்க. ஐயோ, நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இவ்வளவு சோதனைப்பா, இயேசு ஏற்றுக்கொண்டு இவ்வளவு போராட்டம்னு சொல்லுவாங்க. அதை சோதனையை கடக்கும்படியான ஒரு பலத்தையும் ஒரு கிருபையும் அவர் ஆண்டவரே நமக்கு தருவார். ஆகவே இந்த சோதனைகளை நாம் நிலைத்து இருந்து அதை கடந்து போகவும் தான் நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். இந்த சோதனைகளை நாம் ஜெயிக்கிறவர்களை கர்த்தரே மாற்றுவார். ஏனென்றால் ஜெயம் கொள்ளவர்களுக்குத்தான் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கும் போது. ஆகவே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். 9வதாக யோவான் 15:7 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி என்றால் நிலைத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு வேண்டிய நன்மை செய்வார். இதுதான் முக்கியம். நீங்க மற்றவங்களுக்காக வாழ்றீங்க, கனி கொடுக்குறீங்க, இயேசுக்காக கனி கொடுக்குறீங்க, நல்லதுதான். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்கும் போது அது உங்களுக்கு செய்யப்படுமா? அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே செய்யறாரு. எப்போ? நீங்கள்
என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணுங்க. நம்ம வச்சு வைக்கணும், இருதயத்துல வைத்து வைக்கணும். இந்த வார்த்தை இருந்தாதான் உங்களை சரியான பாதை நிறுத்தும். ஏன் இந்த வார்த்தையை நம்ம இருத்துல வைக்கணும்னு சொல்றாரு? சங்கீதம் 119:11 வாசிக்கும் போது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். பாருங்க, இந்த வார்த்தை இருந்தா தான் நாம் என்ன செய்ய மாட்டோமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. பாருங்க, அதனால்தான் ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்கணுமா. அதுதான் நம்மள சரியான பாதையில நிறுத்தும். பாவம் செய்ய விடாது, துன்மார்க்கமா பேச விடாது, துன்மார்க்கமா செய்ய விடாது, துன்மார்க்கமா மற்றவங்களை வழிநடத்த விடாது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல வைத்து வைக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி வைத்து வைக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுவர்களா இருப்போம். மற்றவர்களுக்கு, ஆண்டவருக்கு விரோதம் நாம பாவம் செய்ய மாட்டோம். 10வதாக அப்போஸ்தலர் 11:23 வாசிக்கும் போது, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் பற்றி சொன்னான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இன்று மன நிர்ணயமாய் நிலைத்திருக்க வேண்டும். ஊழியத்தின் பாதையிலே நம்ம மனம் தளரக்கூடாது. மற்றவங்க பேசுறாங்களா, மற்றவங்க நம்மள மரியாதை கொடுக்கலையா, சில நேரத்துல கனம் பண்ணாம போயிடுறாங்களா, இதனால நம்ம ஏன் ஊழியத்துக்கு போனோம், சில நேரத்துல நம்ம ஏன் இதை செய்யறோம், நம்ம ஏன் இதை கொடுக்கணும், நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு, அதுதான் மனம். அதுல தான் நீங்க நிர்ணயமா இருக்கணும், மன உறுதியா இருக்கணும். நீங்க கொடுப்பது தேவனுக்காகத்தான், நாம் செய்வது தேவனுக்காகத்தான், மனிதருக்காக அல்ல. ஆகவே ஊழியத்தின் பாதையில நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்க வேண்டும். 10வது நாம் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கும் போதுதான் நாம் கனிகளை கொடுக்க இருப்போம். இப்படி நீங்கள் வாழும்போது அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். 2வது, அது எப்படி இருக்குன்னா, அது ருசியுள்ள கனியா இருக்குமா. அந்த கனி எப்படி இருக்கும்? ருசியுள்ள கனி. 11 சொல்லி எரேமியா 48:11, அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. அருமையானவர்களே, அந்த கனி எப்படி இருக்குன்னா ருசி உள்ளதா இருக்கும். அந்த ருசி அதிலேயே நிலைச்சிருக்கும். 2வது, வாசனை கூட வேறுபடாதான், அதுல வாசனை வருமா. ஆகவே 1 யோவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அருமையானவர்களே, இயேசு எப்படி நடந்தாரோ அதன்படி நடக்கும் போதுதான் நாம் கனி கொடுக்கலா இருப்போம். யோவான் 15:8 சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரார்கள். பாருங்க, நீங்க இப்படி கனி கொடுக்கும் போது, மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது, அதிக கனிகளை கொடுக்கும் போது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மையும் பிரகாசிக்க விளக்காய் கனி கொடுக்கலவா இருக்கும்படி நிலைத்திருக்க செய்வார். இந்த நாளில் உங்களுடைய ஊழியங்களையும், உங்களுடைய குடும்பங்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நிலைத்திருக்கும்படி செய்வார். ஆகவே இயேசுக்குள்ள நிலைத்திருங்க, வார்த்தையில நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாய் தருவாராக. ஆமேன், 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 ஆமேன்.